முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் கந்தசாமி எனும் ஒரு நபர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவராகவும் நல்ல மனம் கொண்டவராகவும் இருந்தார். கந்தசாமிக்கு திலகவதி என்று ஒரு மனைவியும் ராமு என்ற ஒரு மகனும் இருந்தனர். அதே ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவரிடம் நிறைய வேலையாட்கள் வேலை செய்தனர். கந்தசாமியும் அந்த பணக்காரரின் வீட்டிலேயே நீண்ட நாட்களாக வேலை செய்து கொண்டு வந்தார். என்ன கந்தசாமி அண்ணே, பார்த்து ரொம்ப நாளாச்சே. எங்க இவ்ளோ வேகமா போறீங்க? ஆமாப்பா, நான் முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு போறேன். 2 நாளா உடம்பு சரியில்ல, அதால வேலைக்கும் போகல. அதான் இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தோட போகலாம் என்று கிளம்பிட்டேன். சரிங்க கந்தசாமி அண்ணே, நீங்க வேலைக்கு கிளம்புங்க. நான் சும்மாதான் பேசுவோம் என்று அழைத்தேன். சரிப்பா, நான் செல்கிறேன். உங்களை நான் பிறகு சந்திக்கிறேன். போது ஒரு நாள் கந்தசாமி மிகுந்த சிந்தனையோடு அவருடைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த கந்தசாமியின் மகன் ராமு இவ்வாறு யோசிக்கிறான். என்ன, அப்பா என்றைக்கும் இல்லாதவாறு இன்றைக்கு ரொம்ப யோசனையா இருக்கார். அம்மாவுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அம்மாவிடம் கேட்போம். அம்மா, அப்பா ஏன் நீண்ட நேரமாக யோசனையுடனும் கவலையாகவும் இருக்கிறார்? தெரியலப்பா, நானும் 2 நாட்களாக பார்க்கிறேன். அப்பா மிகுந்த யோசனையாகவே இருக்கிறார். அப்படியா? 2 நாட்களாக இவ்வாறுதான் இருக்கிறாரா? என்ன பிரச்சனையாக இருக்கும்? ராமு தந்தையான கந்தசாமிக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று சிந்தித்தபடி ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்த வேளையில் ராமுவின் நண்பன் சந்திரன் அங்கு வந்தான். என்ன ராமு, ரொம்ப கவலையா இருக்க? அது ஒன்றுமில்லை சந்திரன். என்னுடைய அப்பா 2 நாளா ரொம்ப யோசனையாகவும் கவலையாகவும் இருக்கிறார். என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. அவர் வேலை செய்யும் இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்று தெரியவில்லை. அவ்வளவுதானே, கவலைய விடு. என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கா அங்கதான் பாத்திரம் கழுவுற வேலை செய்றா. அவங்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு சொல்றேன். சரி சந்திரன், நீ போயிட்டு நாளைக்கு வார். சரி ராமு, நான் போயிட்டு நாளைக்கு வாரன். மீண்டும் அடுத்த நாள் ராமுவை பார்க்க சந்திரன் வந்தான். ராமு, நீ நேற்று கூறிய விடயத்தை எங்க பக்கத்து வீட்டு அக்காட்ட விசாரிச்சான். அவங்க சொன்னாங்க முதலாளி வீட்ல ஒரு வெள்ளி குத்து விளக்கும் தட்டு ஒன்றும் திருடு போயிட்டுதான். ஆனால் முதலாளி இன்னும் போலீஸ்ல சொல்லவில்லையா. 1 வாரத்துக்குள்ள அந்த பொருட்கள் கிடைக்கலண்டா அவர் போலீஸ்ல சொல்ல வாரம். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் உங்க அப்பா யோசனையாயிருந்திருக்கார். சரி சந்திரன், நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் அவசரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். உன்னை பிறகு சந்திக்கிறேன். நான் போய் வருகிறேன். கொண்டு ராமு அவசரமாக வீட்டுக்கு வந்தான். அப்பா, உங்கள் கவலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு விட்டேன். முதலாளி வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் தானே உங்களை யோசிக்க வைச்சது? ஆமாப்பா, அந்த சம்பவம் தான் என்னை யோசிக்க வச்சது. நீங்க கவலைய விடுங்கப்பா. இன்றைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது நானும் உங்க கூட வர்றேன். நீ ஏன் ராமு அங்க எல்லாம் வந்துட்டு? நீ விடுப்பா, நான் அந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன். இல்லப்பா, நான் ஒருக்கா அந்த முதலாளியிடம் பேசுறேன். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சரி ராமு, என்னையாவது செய். முதலாளியின் வீட்டுக்கு வந்த கந்தசாமியும் ராமுவும் முதலாளியை சந்திக்கச் சென்றனர். ஆஹா, என்ன ஒரு அருமையான ரோசா நறுமணம்! வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ரோசா நறுமணம் மூக்கை துளைக்கிறது. ஆமாம் ராமு, வேலையாட்கள் தினமும் இந்த ரோசா நறுமணத்தை வீடுதோறும் அடித்துவிட்டு செல்வார்கள். அது நாள் முழுக்க நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். வணக்கம் முதலாளி. வணக்கம், வாருங்கள். என்ன கந்தசாமி, வேலைக்கு உன் மகனையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய்? உன் மகன் படிப்பை நிறுத்திவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டானா? அப்படி ஒன்றுமில்லை முதலாளி. என் மகன் உங்களிடம் ஏதோ பேச வேண்டும் என்று கூறினான். அதான் அவனை உங்களிடம் அழைத்து வந்தேன். மகனே, நீ கூறு. என்னிடம் என்ன பேசுவதற்காக இங்கு வந்தாய்? முதலாளி, என் அப்பா உங்களிடம் 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்கிறார். இதுவரைக்கும் அவர் மீது எந்தவிதமான குற்றமும் நீங்கள் கண்டதில்லை. ஆனால் இப்போது இந்த சிறிய திருட்டுக்காக என் அப்பாவை நீங்கள் சந்தேகப்படலாமா முதலாளி?
மகனே, உன் அப்பா போன்று என்னிடம் 3 வேலையாட்கள் இருக்கின்றனர். அவர்களும் உன் அப்பா போன்று 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்கின்றனர். அவர்களுக்காகத்தான் நான் போலீசில் முறைப்பாடு செய்வதை 1 வார காலம் தள்ளி வைத்தேன். ஆனால் இதை சிறிய திருட்டு என்று கண்டுக்காமல் விட்டால் அது நாளை பெரிய திருட்டாக மாறிவிடும். இப்போது உனக்கு புரிகிறதா மகனே? நன்றாக புரிகிறது முதலாளி. உங்கள் வார்த்தைகளிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நீங்கள் செய்வதும் ஒரு வகையில் சரி என்றுதான் தோன்றுகிறது. நான் சென்று வருகிறேன் முதலாளி. சந்தோஷமாக சென்று வா ராமு. மீண்டும் ராமுவும் சந்திரனும் சந்தித்து பேசிக்கொண்டனர். ராமு, நேற்று உன்னை சந்திக்க முடியவில்லை. எங்க போயிருந்த? அது நேற்று நான் அப்பாவுடன் பங்களாவுக்கு போயிருந்தேன். அதான் உன்னை சந்திக்க முடியாமல் போனது. எதுக்காக நீ வங்களாக்கு சென்றாய்? அப்பாவின் பிரச்சனை சம்பந்தமாக முதலாளியுடன் கொஞ்சம் பேசலாம் என்று போயிருந்தேன். அதைவிடு, நான் வங்களாவுக்கு போன நேரம் அங்கு அருமையான ரோசா வாசனையை உணர்ந்தேன். அந்த வாசனை மிகவும் அருமையாக இருந்தது. அப்படியான வாசனையை நான் எங்கும் உணர்ந்ததில்லை. அதில் என்ன பிரமாதம்? எங்கள் வீட்டிலும் ரோசா நறுமணம் கொண்ட திரவம் இருக்கிறது. அதை வீட்டில் தெளித்தால் வாசனை தெரு வரைக்கும் செல்லும். அப்படியா? உங்களுக்கு அது எப்படி கிடைத்தது? நீங்கள் அதை எங்கே வாங்கினீர்கள்? அது நான் சொன்னேன் அல்லவா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அக்கா பங்களாவில் வேலை செய்கிறாங்க என்று. அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. அங்கு இது போன்ற நிறைய பொருட்கள் சும்மா கொடுப்பாங்களாம். பரவாயில்லையே, உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சும்மாவே கிடைக்கின்றன. சரி, பொழுதாகிவிட்டது, வா ராமு வீட்டுக்கு செல்லலாம். தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பா, நாளைக்கும் வேலைக்குச் செல்லும்போது நானும் வருகிறேன். என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். ஏன் ராமு, நீதான் நேற்று என்னுடன் வந்து முதலாளியுடன் பேசிவிட்டாயே. முதலாளியிடம் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியுள்ளதப்பா. நாளை மட்டும் ஒரு முறை வருகிறேன். அடுத்த நாளும் ராமு தந்தையுடன் தந்தை வேலை செய்யும் வங்களாவுக்குச் சென்றான். என்ன கந்தசாமி, இன்றும் உன் மகனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய். படிக்கும் மகனை இவ்வாறு வேலைக்கு அடிக்கடி அழைத்து வருவது தவறு என்று உனக்கு தெரியாதா? மன்னிக்க வேண்டும் முதலாளி, நானாகத்தான் இங்கு வந்தேன். உங்களிடம் சற்று பேச வேண்டும். அதற்காகத்தான் இங்கு வந்தேன். என்னிடம் என்ன பேச வேண்டும் என்று இங்கு வந்தாய் ராமு? உங்களின் வெள்ளித்தட்டும் குத்துவிளக்கும் திருடியது யார் என்று கண்டுபிடித்து விட்டேன். அதைத்தான் கூறலாம் என்று இங்கு வந்தேன். அப்படியா? யார் திருடியது? உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவும் பெண்தான் திருடினாள். நான் சொல்வது போன்று செய்தால் அந்த பெண்ணை நீங்கள் கையோடு பிடித்துவிடலாம். அப்படி என்று கூறிய ராமு முதலாளியின் காதருக்கே சென்று ஏதோ கூறினான். அப்படியே செய்கிறேன் அந்த ராமு. முதலாளியின் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணின் வீட்டின் வழியாக பழைய இரும்பு, பித்தளை போன்ற பொருட்களை கொள்வனவு செய்யும் ஒரு வியாபாரி வந்தான். அம்மா, பழைய இரும்பு பித்தளை இருந்தா கொண்டு வாங்கம்மா, அதுக்கு பணம் கொடுக்கறேன். ஐயா, என்னிடம் பழைய இரும்பு பித்தளை போன்ற பொருட்கள் இல்லை. ஆனால் என்னிடம் வெள்ளியால் செய்யப்பட்ட தட்டு, குத்துவிளக்கு போன்ற பொருட்கள் இருக்கிறது. அதற்கு உங்களால் பணம் கொடுக்க முடியுமா? ஆமாம், அதற்கும் பணம் கொடுக்கிறேன். எடுத்துக்கொண்டு வாருங்கள். சற்று இங்கேயே நில்லுங்கள், நான் உள்ளே சென்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். அப்படியென்று கூறிய அந்த பெண் வீட்டுக்குள் சென்று வங்களாவில் திருடிய வெள்ளித்தட்டையும் குத்துவிளக்கையும் கொண்டு வந்து அந்த வியாபாரியிடம் கொடுத்தாள். ரொம்ப நன்றி அம்மா. இந்தாருங்கள், நீங்கள் கொடுத்த பொருட்களுக்கான பணம். பொருட்களை வாங்கிய அந்த வியாபாரி அங்கிருந்து கிளம்பினான். ஆஹா, வங்களாவில் திருடிய பொருட்களைக் கொடுத்து பணம் வாங்கிவிட்டேன். இனி என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்தாருங்கள் முதலாளி, உங்கள் வீட்டில் திருடிய வெள்ளித்தட்டும் குத்துவிளக்கும். நீங்கள் கூறியது போன்று இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவும் பெண்ணின் வீட்டில்தான் இருந்தது. ஆ, அப்படியா? ராமு கூறியது போன்று அந்த பெண்தான் பொருட்களை திருடியிருக்கிறாள். உடனடியாக அந்த பெண்ணை போலீசில் முறைப்பாடு செய்து கைது செய்ய சொல். சரி முதலாளி, அப்படியே செய்கிறேன். அடுத்த நாள் அந்த பணக்கார முதலாளி கந்தசாமியையும் ராமுவையும் அழைத்து பாராட்டினார். அருமையான வேலை செய்தாய் ராமு. உன் தந்தைக்காக நீயே முன்னின்று திருடியது யார் என்று கண்டுபிடித்து உன் தந்தைக்கு கெட்ட பெயர் வராமல் தடுத்துவிட்டாய்.
அது என் கடமை முதலாளி. யாராக இருந்தாலும் தொழில் செய்யும் இடத்துக்கு துரோகம் செய்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. நிச்சயமாக ராமு. கந்தசாமி, ராமுவை நீ பிள்ளையாக பெற்றதற்கு பெருமைப்பட்டுக்கொள். ராமு, நீ செய்த இந்த உதவிக்கும் உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உன் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரைக்கும் உன் படிப்புக்கான செலவை நானே ஏற்கிறேன். ரொம்ப நன்றி முதலாளி. அது எவ்வாறு ராமு, அந்த வெள்ளித்தட்டையும் குத்துவிளக்கையும் அந்த பெண்தான் திருடினாள் என்று கண்டுபிடித்தாய்? அம்மா, அப்பா வேலை செய்யும் பங்களாவில் யாருக்கும் எந்த பொருளும் இலவசமாக கொடுப்பதில்லை என்று அப்பா கூறியிருக்கிறார். அப்பாவும் அங்கிருந்து எந்த பொருளும் நம் வீட்டுக்கு கொண்டு வந்ததில்லை. ஆனால் என் நண்பன் சந்திரனுடன் நான் பேசிக் கொண்டிருந்த வேளை அவன் சொன்னான், அந்த பெண் பங்களாவில் இலவசமாக நிறைய பொருள் வாங்கிக் கொண்டு வருவதாக. அப்போதே நான் புரிந்து கொண்டேன், அந்த பெண்தான் திருடியிருப்பாள் என்று. என் மகன் மிகவும் புத்திசாலிதான். திருடியது யார் என்றும் கண்டுபிடித்து அப்பாவின் மானத்தையும் காப்பாற்றிவிட்டான்.